வெல்கம் டு பத்மினி கிச்சன். நான் சொன்னேன் இல்லையா ஓட்டக்குழி பணியாரம். பாருங்கள், ராத்திரியே கல்லுக்கு நான் நல்லா எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆகிட்டதுனால இதில் சரியாக நம்ம குழி பணியாரம் சுட முடியுதா இல்லையான்னு தெரியல. ஃபஸ்ட்டு 2 சுற்றி போட்டு பார்க்குறேன். சரியாக வரலன்னா நம்ம ஆர்டினரி குழி பணியாரம் கல்லில் செஞ்சுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நடுவில் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஆணி மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப பழைய கல்லுங்க அது. அங்கே அரிசி ஊறிடுச்சு, 4 மணி நேரம் ஊறிருக்கு. புழுங்கலரிசி பச்சரிசி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு இது ஒரு 1/4 கப் அளவு. இது பாசி பருப்பு கடலப்பருப்பு ரெண்டும் நான் ஒரே இதில் ஊற வச்சிட்டேன். அதுவும் ஒரு 1/4 கப்பு. பாசிப்பருப்பு 1/4 கப்பு, கடலப்பருப்பு 1/4 கப்பு, பாசிப்பருப்பு 1/4 கப்புங்க. இந்த மாதிரி 3ம் 1/4 கப்பு 3 பருப்புங்களும். அரிசி 2 கப் அளவு, 2 கப்புனா 2 கிளாஸ் இருக்கும். வெல்லம் ஒரு உருண்டை வெல்லத்தை நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். முதல்ல அரிசியை கெட்டியாக அரைச்சிக்கலாம். அப்புறமா உளுத்தம்பருப்பு இந்த பருப்புங்களை போட்டு ஒன்றா போட்டு அரைச்சிக்க போகிறேன். வெல்லத்தை நம்ம கொஞ்சம் அடுப்பில் வச்சு வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம். இல்லாட்டா அப்படியே சேர்த்தோம்னா கல் மண் இருக்குங்கிறதுனால அடுப்பில் நம்ம கரையை வச்சு நம்ம ஸ்டவ்வில் வச்சு அப்புறமா இந்த மாவில் நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. பாருங்கள், உளுத்தம்பருப்பு பாதியை அரைச்சிட்டேன். இப்போ அதில் தான் இந்த பாசிப்பருப்பு கடலப்பருப்பு போட்டு அரைக்க போகிறேன். அதுலேயே நான் உங்களுக்கு ஏன் ரொம்ப பாசிப்பருப்புன்னு சொல்லிகிட்ருக்கேனாக்கா, நாங்கள் பெங்களூர் பக்கமெல்லாம் இங்கெல்லாம் பச்சைப்பருப்புன்னு சொல்லுவாங்க. நான் பாசிப்பருப்புன்னு சொன்னேன்னா ரொம்ப பேருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு புரியுறதில்ல. அதனால்தான் மூங் டால்னு கூட நம்ம சொல்லலாம். இது வடைக்கு போடுற கடலப்பருப்பு. எல்லாத்தையும் இப்போ இந்த உளுத்தம்பருப்புலையே போட்டு அரைக்க போகிறேன். வெல்லத்தையும் இதிலையே வடிகட்டிக்கிறேன். இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்க்க போகிறோங்க. பாருங்க, மாவு இது பருப்புங்களும் அரைச்சாச்சு, வெல்லமும் கரைய வச்சாச்சு. எல்லாத்தையும் இப்போ இதில் வடிகட்டி சேர்த்துக்க போகிறேன். முதல்ல இந்த மாவை கலந்துக்கலாம். பாருங்கள், 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு. அப்போ தான் கொஞ்சம் நமக்கு இனிப்பு நல்லா உரைக்குங்கிறதுனால தான் எந்த இனிப்பு பொருளையும் உப்பு சேர்க்குறது. பால் சேர்க்குற பொருளில் உப்பு சேர்க்கக்கூடாதுங்க. ஏலக்காய் பவுடர் இது ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டு இப்போ நம்ம பணியாரம் செய்யலாம். பாருங்கள், இதில் பழைய கல்லில் சரியாக வராக்கட்டி என்ன பண்ணுறதுன்னு நான்ஸ்டிக் குழி பணியார கல் கூட நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதில் சரியாக வரலன்னா இதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா இப்போல்லாம் இந்த கல்லெல்லாம் இல்லையா இந்த பழைய காலத்து. அதனால் நம்ம இந்த நான்ஸ்டிக்கில் கூட பண்ணிக்கலாம். நமக்கு அந்த குழி பணியாரம் டேஸ்ட்டு தான் நமக்கு முக்கியம். இதை பாருங்கள், இந்த கல்லில் எப்படி ஊற்றுறேன்ட்டு. ஸ்லோவில் வச்சுக்கணும். இந்த கல் நம்ம இந்த ஸ்டவ் மேலே சரியாக உக்காரது இல்லைங்க. அப்போல்லாம் அடுப்பில் பண்ணுவாங்க, அதனால சரியாக போகும். இந்த ஸ்டவ்வில் சரியாக உக்காரதுனால வேற உங்களுக்கு ஒரு பக்கம் தீஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடணும். இது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி இழுக்கும், எண்ணெயிலேயே வேகணும். அதே மாதிரி நான்ஸ்டிக்லேயும் ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன். பாருங்கள் இதில் எப்படி விடுறேன்ட்டு.
இந்த நடுவில் ஆணி மாதிரி இருக்குது இல்லைங்க, அது மேலே வரக்கூடாது மாவு, அதுக்கு அடியிலேயே தான் ஊற்றணும். இப்போ நான்ஸ்டிக்கில் ஊற்றிட்டுற கொஞ்சம் ஒன்று நான்ஸ்டிக்கில் கவலை இல்லை, அது நல்லா ஸ்டிக் ஆகாமல் நமக்கு கரெக்டாக வந்துடும். நான் இந்த பழைய கல் பாரம்பரியமான இந்த உணவுங்கிறதுனால நான் காண்பிக்கணும் உங்களுக்கெல்லாங்கிறதுனால தான் இந்த கல்லை எடுத்தேன்னா உங்களுக்கு அதில் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். வந்தோடனே 2 பக்கமாக நம்ம திருப்பி போட்டு எடுத்துடணுங்க. குழி பணியாரம் ரெடிங்க. இது நம்ம அந்த ஓட்டை குழி பணியார கல்லில் போட்டோமே, அது பாருங்கள் நடுவில் ஓட்டை வந்திருக்கும். அதுக்குனால இதுக்கு ஓட்டக்குழி பணியாரம்ட்டு ஊர் பக்கம் என்ன பேர் சொல்கிறாங்களோ எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எங்கள் பேச்சில் ஓட்டக்குழி பணியாரம்ட்டு தான் நாங்கள் சொல்லுவோம். இது நம்ம சாதாரண நான்ஸ்டிக் குழி பணியார கல்லில் பண்ணதுங்க. என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.